ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுகருக்கு சாப்பிட வேண்டிய இனிப்பு பொருட்கள் அது என்னென்னு அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, சுகருக்கு இனிப்பு சாப்பிடலாமா, அது நல்லதா, ஆனால் சுகர் கூடுமே அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் வந்து உழுதுங்க. அதுக்கு நான் சரியான விளக்கம் சொல்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இந்த வகையான இனிப்பை சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது. ஓகேவா? ஸோ சுகருக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது சுகர்னு வந்துட்டால் நமக்கு வந்து இனிப்பு பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதில் சில வகைகள் இருக்குது. எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இனிப்பு பொருட்களையும் அவாய்ட் பண்ணிடுறோம். இல்லைனா என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டு சுகரை கூட்டுறோம். இந்த ரெண்டில் தான் நம்ம எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, கரெக்டான இனிப்பு பொருட்களை சாப்பிட்டு சுகரை கூட விடாமல் தடுப்பதில் நாம் கண்ணுங்கருத்தமாக இருப்பதே இல்லை. ஓகேவா? அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது சாப்பிடக்கூடாதுன்னு, இந்த ஸ்வீட் வகைகள் தாங்க அறவே சாப்பிடக்கூடாது. அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரியில் விற்கக்கூடிய கேக்கில் இருந்து இந்த ஸ்வீட்ஸ் முட்டாய்கள் இருக்குல்ல, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது சுகரை கண்டிப்பாக இம்மிடியேட்டாக உடனே கூட்டும், அது குறையவே குறையாது. ஓகேவா? அப்போது சுகருக்கு சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருட்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃப்ரூட்ஸு தான். ஓகேவா? நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னென்னா 25 அதுக்கு மேலே, அதாவது 30 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போனால் தான் சுகர் நம்ம பிளட்டில் வந்து ஏறும். ஓகேவா? அதுக்கு கீழே உள்ள இனிப்பு பொருட்களை சாப்பிடும்போது சுகர் வந்து கூடாது, அது பாடி அப்சர்வ் பண்ணிடும். அப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ஆப்பிள் உட்பட ஆப்பிள், அன்னாசி பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வகைகள் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா, சுகர் வந்து 25லேருந்து 30க்கு உள்ளதாக இருக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ். அதனால் சுகர் கூடாது. ஆனால் அதையும் நம்ம வந்து எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. அதாவது சாப்பிட்டுட்டு, அதாவது சோறு சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிட்டா அது சாப்பிட்டாலும் சுகர் கூடும். அதனால் அது எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணும். மேக்ஸிமம் 1. ஓகேவா? சின்ன பழம்னா 1, அப்புறம் வந்து பெரிய பழம்னா ஆஃப் தான் சாப்பிடணும். ஓகேவா? ஆனால் வாழைப்பழத்தில் மட்டும் கொஞ்சம் சுகர் கூடலாம். அதாவது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா மட்டும் தான். சின்ன வாழைப்பழம்னா 1 சாப்பிட்டுக்கலாம், பெருசுனா ஆஃப் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இனிப்பு பொருட்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சுகர் கூடவே கூடாது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பேக்கரி ஐட்டத்தை கண்டிப்பாக விட்டுருங்க. ஏன்னா அது கலோரிஸும் கூட ப்ளஸ் சுகரை டக்குன்னு கூட்டும். ஓகேவா? சுகர் கூட்டுறதும் ஃபேட்டு மாதிரி தாங்க, ஒரு கலோரி சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம ஃபேட்டு விஷயத்தில் கலோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ஆனால் சுகர் விஷயத்தில் கலோரினா என்னென்னே தெரியாது நமக்கு. அதுக்கு காரணம் சுகர் கூடும் குறையாது மட்டும் தான் தெரியும். ஆனால் சுகருமே கூட கலோரியை வச்சு தாங்க கூடும். இப்போ நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகளில் இருந்து ஃப்ரூட்ஸ் வகைகள் கலோரி ரொம்ப கம்மி. ஓகேவா? ஆனால் நம்ம சோறு, இட்லி, தோசைலாம் பார்த்திங்கன்னா அதில் பரோட்டா உட்பட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கலோரி நிறைய. ஓகேவா? அது ஃபேட்டை எப்படி கூட்டுதோ அந்த மாதிரி சுகர், இனிப்பு நிறைந்த பொருட்களின் கலோரி அடிப்படையில் அது சுகரை கூட்டும் குறைக்கும். ஓகேவா? அதுதாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கரி ஐட்டம், ஸ்வீட்லாம் சாப்பிடும்போது நமக்கு சுகர் டக்குன்னு கூடும். ஆனால் இந்த இனிப்பு பொருட்கள், அதாவது ஃப்ரூட்ஸு, அந்த இனிப்பு பொருட்கள் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து சுகர் கூடவே கூடாது. அப்போ என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க, ஸ்வீட் நாங்கள் வாழ்க்கையில் சாப்பிடவே கூடாதா சுகர் வந்து, அப்படி நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. அதுக்கும் ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறேன். பொதுவாட்டு என்னென்னா, ஸ்வீட்ஸு எதில் செய்கிறோம் அதை பொறுத்து தாங்க. ஓகேவா? நல்ல இனிப்பான பொருட்களை அவாய்ட் பண்ணிடணும். சில ஸ்வீட் வந்து ஃப்ரூட்ஸை வச்சு செய்வாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் இருக்கலாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸை பேஸ் பண்ணி சில ஃப்ரூட்ஸு பண்ணுவாங்க. செயற்கையான ஸ்வீட்டு சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு லட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இனிப்புகள் சாப்பிடும்போது நமக்கு சுகர் ரொம்ப கூடாதுங்க. ஆனால் அது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, ஒரு ஆஃப் வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. ஓகேவா? சுகர் வந்துட்டாலே கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இனிப்பை, அதாவது நேச்சுரலாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கவே கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி இதை ஒரு ஆஃப் வந்து சாப்பிட்டுக்கலாம், சுகர் ரொம்ப கூடாது. ஆனால் செயற்கையான ஸ்வீட்ஸ் இருக்கலாங்க, முக்கியமாக இந்த பாம்பே ஸ்வீட்ஸ் மாதிரியான ஸ்வீட்ஸ், அதாவது லாலா கடை ஸ்வீட்ஸு, அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் எகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இனிப்பு பொருட்களை மட்டும் சாப்பிட்டு சுகரை கூட்டாமல் கண்ட்ரோலோடி வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி அவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது முக்கியமான ஒரு வீடியோ, அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.